கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, நன்மையான இந்த மாலை வேளையிலே, இந்த வாரத்தினுடைய 3வது நாள், நான் உங்களை சந்திப்பதிலே நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய கொடைகள், பண்புகள் 9 என்னென்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நாம் அன்பை குறித்து பார்த்தோம், மகிழ்ச்சியை குறித்து பார்த்தோம், அடுத்து இறை அமைதியை குறித்து பார்த்தோம். அடுத்ததாக நாம் இன்று பார்க்கிற இறைவனுடைய கொடை பொறுமை. இதுவும் பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களில், கொடைகளில் ஒன்று. அவருடைய வரங்களை, கொடைகளை யார் அவளோடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மாபெரும் விலையேற பெற்ற குணம்தான் அந்த பொறுமை. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லணும். பாருங்க, பிதாவினுடைய வலது பக்கத்தில் அமர்ந்திருந்த அவர், அந்த சிங்காசனத்திலே அவர் எவ்வளவு மகிமையோடு, எவ்வளவு மாட்சிமையோடு, எவ்வளவு மகிமை பிரதாபத்தோடு, எவ்வளவு பிரஸ்தாபத்தோடு, ஆரவாரங்களின் மத்தியிலே, பிரகாசத்தின் மத்தியிலே, அணுக முடியாத ஒளியின் மத்தியிலே கோடான கோடி வானதூதர்கள், பிரதான வானதூதர்கள், கெருபீம்களும் சேராபீம்களும் ஆராதிக்கிற அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் அவர் இந்த உலகத்திலே நமக்காய் அவர் இறங்கி வந்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்க, எல்லாவற்றையும் பிதாவானவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் என்பதற்காக எல்லாவற்றையும் தானே சுமந்து கொண்டார். எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு அவர் தன்னை தாழ்த்தினார். எல்லாவற்றையும் அவர் பொறுமையோடு அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் அவருடைய 1000 திருநாமங்களில் ஒன்று அவர் இரக்கத்தின் தேவன் மாத்திரமல்ல, அவர் மகிமையின் தேவன் மாத்திரமல்ல, அவர் ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, அவர் பொறுமையின் தேவன். அவர் பொறுமையின் தேவன். அந்த பெரிய வியாழனிலிருந்து அந்த வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணி வரை அவர் பட்ட பாடுகள், வேதனைகள், அடிகள், கொடூரங்கள், துன்பங்கள், துயரங்கள், எதிலாவது அவர் முகம் சுளித்ததாக நம்மால் பார்க்க முடியுமா? ஆவிக்குரிய உலகத்திலே இந்த காரியம் அவருடைய கல்வாரி பயணத்திலே நான் ஏற்கனவே சொன்னது போல, இரு பக்கமும் பரிவாரங்களோடு தூதர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? அவருடைய கண் அசைவுக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரின் முகத்திலும், ஒவ்வொரு தேவதூதர்களுடைய முகத்திலும் அவ்வளவு 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 அங்கு அந்த போர் வீரர்களாகட்டும், போர் சேவகர்களாகட்டும், அவரை சுற்றி ஏளனம் பண்ணுகிறவர்களாகட்டும், ஆண்டவருடைய ஒரு கட்டளைக்காய் அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய தூதர்கள் அல்லவா, அவர்களால் தன்னிச்சையாக எதையும் செய்ய முடியாது. வானதூதர்கள் எல்லாம் ஆண்டவருடைய கட்டளையின்படியே அவர்கள் எல்லா காரியங்களையும் செய்வார்கள். அவர்களாக தாங்களாக எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார். கசையடிகளை, முள்முடியை, பிரம்படியை,
அவமானத்தை, ஏச்சுக்களை, பேச்சுக்களை, உடலெல்லாம் காயும், ஒன்றும் செய்யல. அவர் பொறுமையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். நமக்காக நாம் பரலோகத்திலே அவரோடு வாழ வேண்டும் என்பதற்காக, நித்தியமாய் அவரோடு நாம் உறவாட வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை அவருடைய மனவாட்டிகளாய் அவர் பார்க்கிறார். தேவன் நம்மை அவருடைய மனவாட்டியாய் பார்க்கிறார். அவர் நம்முடைய மனவாளன். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா? நாம் எல்லாம் அவருடைய மனவாட்டியாம். உன்னத பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ல, என் பிரியமே, என் ரூபவதியே, என் அழகே, பூரணமே, இப்படி அவர் நம்மை வர்ணிக்கிறார். உன்னத பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், படிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் பைபிளை படிக்கும் பொழுது, நீங்கள் விவிலியத்தை படிக்கும் பொழுது எந்த சாப்டரை படிக்கிறீங்களோ அதில் இருக்கிற ஒரு ஹீரோயினை போல உங்களை நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்படிதாங்க படிக்கணும். நம்ம விவிலியத்தை படிக்கும் பொழுது அது ஒரு 3வது மனிதனுக்குண்டான ஒரு காரியங்களாக நாம் அதை படிக்கக்கூடாது. அந்த கேரக்டரே நான் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடணும், நீங்கள் உங்களை மாற்றிக்கணும். மோசையை பற்றி படிக்கிறீங்களா? மோசையை பற்றி படிக்கிற இடத்துலலாம் மோசை இடத்துல உங்களை போட்டுக்கோங்க. ஆமாம். அதே போல் தாவீதை பற்றி படிக்கிறீங்களா? தாவீது இருந்த அந்த கேரக்டருக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் போய் நின்றுடுங்க. நீங்கள் போய் நின்றுடுங்க. அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார். அந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் தாவீதை பார்த்து, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவனுக்கு மிகவும் பிரியமானவன். அப்போது அந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், இவன் எனக்கு பிரியமானவன். அப்படி படித்து பாருங்க அந்த வார்த்தையை. அது எவ்வளவு இனிக்கும் தெரியுமா? அது எவ்வளவு சுவைக்கும் தெரியுமா? உங்கள் உள்ளம் களி கூறும், உங்கள் இதயம் மகிழும். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்றார், நான் அவர் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி அந்த கேரக்டராக மாறிட்டீங்கன்னா பைபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும்.